கேள்விகள் 1000 தொடர்கிறது பிரர் அப்படின்றத பாக்கலாம். வணக்கம் சார். வணக்கங்க சார். இப்போ இந்த ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா பெண்கள் ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றது இல்ல, ஒரு மாதிரி பேசுறாங்க அப்படின்றது, இதுக்கு என்ன சொல்லுவீங்க சார்? உண்மைதாங்க. அதாவது நாட்டுல ஆட்டோ ஓட்டுநர்கள் சமூகத்துல ஒரு அங்கம். சமூகத்தில் நடக்கிற தப்புகளுக்கும் ரைட்டுகளும் அவங்களும் பங்கு இருக்கு, அவங்களுக்கு மட்டும் பங்கு இல்ல. அவங்களுடைய நடத்தையிலையும் இதுலயும் மாற்றம் வரணும்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யணும். அதாவது மக்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், போலீஸ், அரசாங்கம் எல்லாரும் சேர்ந்தாதான் மாற்றங்களை கொண்டு வர முடியும். அதனால இவங்களுக்கு இப்ப ஆட்டோ டிரைவர்களுக்கு அந்த மாதிரி அமைப்புகளை நாங்க சொல்லிக் கொடுத்துறோம், பிராக்டிஸ் சொல்லிக் கொடுக்கிறோம், டிஃபென்சிவ் டிரைவிங் சொல்லித்தரோம். அந்த மாதிரி மற்ற வேலைகளை எல்லாரும் சேர்ந்து செய்தார்களானால் நிச்சயமா மாற்றங்களை கொண்டு வர முடியும். நடக்கிறது உண்மை. பேசஞ்சர்ஸ் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க? நாங்க ஆட்டோ ஓட்டுநர்கள் பயணிகள் நல்லுறவு சங்கம்னு ஏறக்குறைய 52 இடங்கள்ல 1000 ஆட்டோ டிரைவர்கள் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். பேசஞ்சர்ஸும் ஆட்டோ டிரைவரும் சேர்ந்து இணைந்து அரசாங்கத்துக்கிட்ட சொல்லச்சே நல்லது நடக்குதுன்னு நாங்க நினைக்கிறோம். அரசாங்கத்துக்கு சயின்டிபிக்கா எப்படி, அதாவது வெளியூர்ல இவ்வளவு வச்சிருக்காங்க இங்க எவ்வளவு வச்சிருக்காங்கன்னு பேச்சு இல்லாம ஒரு ஆட்டோ டிரைவர்னா என்ன சம்பாதிக்கணும், 3000 ரூபாய் சம்பாதிக்கணுமா, அவருக்கு லீவு வேண்டாமா, அவருடைய குடும்ப சிக்காரத்துக்கு அவங்களுக்கு இது வேண்டாமா, ஒரு நியாயமான ரேட்டு, அதுக்கு ஒரு அடிப்படை காரணம் தான் நினைக்கிறேன். இன்னைக்கு யூனியன்ல இருந்து சொன்னாங்க, அவங்க சொல்றதுல ரேட்டு நிர்ணயம் பண்ணிட்டோம்னா ஒரு அடிப்படை காரணத்தை அவன் அயோக்கியத்தனம் பண்றதுக்கான காரணத்தை குறைக்கிறோம். அவங்க நேர்மையானவர்கள் நேர்மையாக இருக்க வழி செய்ய வேண்டியது சமூகத்தோட கடமை, அரசாங்கத்தோட கடமை, நம்ம பயணிகளுடைய கடமைன்னு கூட நான் நினைக்கிறேன். இப்போ ஆக்சுவலா அமெரிக்கா நாராயணன் அவர்கள் ஒரு சமூக சேவகர் மாதிரி ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் இந்த பயணிகளுக்கும் நடுவே நல்லுறவை ஏற்படுத்துறதுக்காக பாடுபட்டு இருக்காரு. இவருடைய சஜஷனுக்கு நீங்க என்ன சொல்றீங்க சார்? அவர் சொல்றது வாசம் தாங்க. அதாவது இது இந்த ஓரலுக்கு ஒரு பக்கம் இடி மத்தாளத்துக்கு 2 எல்லாரும் சேர்ந்து இந்த தொழிலை மேம்படுத்த வேண்டும்ங்கிறதான். மக்களாகி இருந்தாலும் மக்கள் இன்றைக்கு பல தரப்பட்டுல அவர் சொல்றாரு, இன்னைக்கு அவனுடைய வாழ்க்கை தரம் என்னன்னா, இன்னைக்கு சம்பள உயர்வு பற்றி இன்றைக்கு பார்க்கும்போது அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் இறங்க, டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர் போராடுறான். ஆனா நான் மாத்திரம் கடந்த காலத்திலேயே என்னுடைய வாழ்க்கையில அடித்தட்டிலேயே இருக்கணுங்கிறது என்ன நியாயம்? இது நியாயமான கோரிக்கை தான், அதுக்காக நீங்க பாடுபட்டு இருக்கீங்க. ஒரு போன் கால் வந்திருக்குங்க. ஹலோ, கேள்விகள் 1000. ஹலோ மேடம், நான் புருஷோத்தம் தாம்பரம்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க மேடம். இப்ப இங்க நியூஸ் இன்னைக்குதான் இந்த உங்க ப்ரோக்ராம் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இவங்க சொல்ற மாதிரி இது ஆட்டோ டிரைவர் எல்லாருமே மோசமானவங்களும் கிடையாது மேடம். ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. ஒரு ஆட்டோ டிரைவர்னால எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. அதாவது நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கால் பண்ணாங்க இல்லீங்களா, ரைட் லெப்ட் சரியா பார்க்காம சிக்னல் பண்ணாம டர்ன் பண்ணுவாங்கன்னு, அந்த மாதிரி ஒரு ஆட்டோ டிரைவர் டர்ன் பண்ணதுனால எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் துண்டா போச்சு. ஓகேங்களா. அதனால நான் 3 இயர்ஸ் ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருந்தேன். ஆனா என்ன அந்த ஸ்பாட்ல இருந்து என்ன எடுத்துட்டு போய் ஜிஹெச்ல அட்மிட் பண்ணி அன்னைக்கு மத்தியானம் 12:30 வரைக்கும், மார்னிங் 8:45 ஆக்சிடென்ட் ஆச்சு. மத்தியானம் 12:30 வரைக்கும் அந்த ஆட்டோ டிரைவர் கூடவே இருந்து, வீட்டுல இருந்து ஆள் வர வரைக்கும் கூடவே இருந்து செஞ்சுட்டு போனாரு. அதனால ஆட்டோ டிரைவர் மேலயும் எல்லாருமே மோசமானவங்கன்னு சொல்ல முடியாது. அது ஏதோ ஒருத்தர் 2 பேர் நிச்சயமா அப்படி சொல்லலைங்க. இந்த நிலைமையை மாற்றுவதற்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படின்றத பத்தி தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். நீங்க சொன்ன அனுபவம் ரொம்ப கரெக்டான எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. ஒரு விபத்து நடந்தா உடனே விட்டுட்டு போறது இல்ல அப்படின்னு நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம். ரொம்ப நல்ல விஷயம் தான் சார். சார், மிஸ்டர் நாராயணன், இப்போ இருக்கிற இந்த நிலைமை மாற்றங்கள் வரணும் அப்படின்னா என்னென்ன மாற்றங்கள் வந்தா இந்த நிலைமை மாறும்? முதல்லங்க அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். இப்போ வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா, லண்டன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டோ டிரைவருக்குன்றது ஒரு தொழிலுக்கு வரதுக்கு முன்ன பப்ளிக் சர்வீஸ் அவங்களுக்கு இந்தந்த குவாலிபிகேஷன் இருக்கணும்னு சொல்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இவர் சொன்ன மாதிரி MABA படிச்சவங்களும் வராங்க, 2ஆம் கிளாஸ் படிச்சவங்களும் ஆட்டோ டிரைவரா வராங்க. அவர்களுக்குன்னு ஒரு தொழிலுக்குன்னு ஒரு நிர்ணயம் இருக்கணும். அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். ட்ரைனிங் கொடுத்து தொடர்ந்து அதை ட்ரைனிங்கர்ஸ் சரியா அப்டேட் பண்ணிக்கிறாங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், எப்படி மேப்பை படிக்கிறது அப்படின்றது கூட கத்துக் கொடுக்கலாம். சோ இதையெல்லாம் கத்துக் கொடுத்து அவர்கள் ஊதியத்துக்கு, உழைப்புக்கேற்ற ஊதியம், உற்பத்திக்கேற்ற ஊதியத்தை அரசாங்கம் கொடுத்தாங்கன்னா அதை ரெகுலேட் பண்ணணும். ஒரு சட்டங்கள் வச்சுட்டு சட்டங்கள் நிச்சயமா நிறைவேறுதான் பார்க்காம இருந்தா சட்டங்கள் நிறைவேறாது. ஆமா, கரெக்ட். சட்டங்களும் சொன்னார் பாத்தீங்களா அன்பழகன் சார், அது எல்லாத்தையுமே நீங்க சரி பண்ண முடியும், பிராக்டிஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? சங்கங்கள், நிறைய சங்கங்கள் இருக்கு, எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு பர்டிகுலர் ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுக்கறதோ பண்ண முடியும்ன்றீங்களா? இது என்ன மேடம், இது நாம என்ன சொல்றோம்னா, ஒரு சங்கங்கள் 2 சங்கங்கள் சேர்ந்து சங்கத்தினுடைய பல்வேறு வித்தியாசங்கள் இருக்குது.
எங்க சங்கத்தை பொறுத்த வரைக்கும் பிரதான ஒரு குறிக்கோள், ஒரு மாற்றத்துக்காக போராடக்கூடிய ஒரு அமைப்பு இது. என்ன குறிக்கோள்? வெறுமனே இந்த சங்கம் கட்டண உயர்வுக்காக மாத்திரம் போராடக்கூடிய அமைப்பு. சரி. அவனுடைய சமூக நல அந்தஸ்து உயரணும், அவன் ஒரு மனிதனாக மாற்றப்பட வேண்டும், இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும்ங்கறத அந்த மாற்றத்தோட அதுதான் எல்லாருடைய குறிக்கோளும் அதுதான். அது மட்டுமல்ல, அடித்தட்டு மக்களுக்காக இந்த சிஐடி யூனியன் போராடிட்டு இருக்குது. அவனுடைய வாழ்க்கையை ஒட்டி போராட்டம் நடத்தக்கூடிய இந்த யூனியன் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு ஒண்ணு, அவனுக்கு அவனுக்கு ஒரு சமூக நல அந்தஸ்து. இன்னைக்கு வாரியன் ஒண்ணு இருக்குதுங்களே, வாரியன் ஒரு அமைப்பு இருக்குது. அந்த வாரியத்துல இன்னைக்கு அவன் இறந்தா 1 லட்சம் இன்னைக்குதான் உருவாயிருக்குது. ஆனா அந்த வாரியத்தினுடைய முழுமையான பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தினா அரசாங்கம் தனக்குன்னு ஒரு நிதியை ஒதுக்கி அவனுடைய ட்ரெயின் பண்றதுக்கு நாராயணன் அவர்கள் ட்ரெயின் அப் பண்ணலாம். இதெல்லாம் ஒண்ணு இல்ல. இன்னைக்கு என்னன்னா லைசன்ஸ் எடுக்கிறதே முறையற்ற விதத்துல லைசன்ஸ் எடுக்கிறாங்க. அதாவது நீங்க சொன்னீங்களே ஏற்கனவே சொல்லிட்டு போயிடுறது ரொம்ப எக்ஸ்கியூஸா தானே தோணுது. ட்ரைனிங் இருக்கணும் இல்லையா, எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும். ட்ரைனிங் எப்படின்னா அடிப்படையா ஒரு மனிதனுக்கு கத்துக்கக்கூடிய தொழில இருந்து வரக்கூடிய ட்ரைனிங் தாங்க இது. எப்பயுமே பிராக்டிக்கல் ஒர்க் என்னன்னா அவன் அடிப்படையா கீழ இருந்து தயாராகி வரும்போதுதான் இது போய் புதுசா புகுத்துனா வந்துடாதுங்க. அவனுக்கு தேவையை பூர்த்தி செய்யும் போது அவனுடைய இந்த தொழில் மேல ஒரு அனுபவம் வருங்க, அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருங்க. அமெரிக்கன் நாராயணன் சார், அவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணிட்டா இந்த மாற்றங்கள் வேணுங்க. அதாவது புதுசா கிராண்ட் ஃபாதர் கிளாஸ் இப்ப இருக்கவங்களுக்கு நீங்க புதுசா வரவங்களுக்கு ஒரு தகுதியை உண்டாக்கலாம். இப்ப இருக்கிறவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்கணும். இந்த எல்லா யூனியன்ஸையும் சேர்ந்து ஏற்கனவே சிஐடியு, ஏஐடியூசி, குட்வில், இனோடா எல்லாம் சேர்ந்து ஒரு அம்ப்ரெல்லா ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிருக்கோம் அரசாங்கத்துக்கிட்ட ரெப்ரசென்ட் பண்ண. இந்த அம்ப்ரெல்லா ஆர்கனைசேஷன் மூலமா தங்கம் இவர் மேல இவங்க எல்லாரும் சேர்ந்து அரசாங்கத்திட்ட ரெப்ரசென்ட் பண்ணச்சே கட்டண உயர்வு மட்டும் இல்லாம அவங்களுக்கான ட்ரைனிங், அவங்களுக்கான அடிப்படை என்னென்ன குவாலிபிகேஷன் இருக்கணும், இவை எல்லாத்தையும் சேர்ந்து செஞ்சா அரசாங்கம் இது சேர்ந்து ஒத்துழைத்தா, ஆனா முக்கியமா கட்டணத்தையும் உண்மையான நேர்மையான கட்டணம், நேர்மையான ஆட்கள் நேர்மையான கட்டணத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தா நிச்சயமாக மாற்றங்கள் கொண்டு வர முடியும். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைத்தா இது முடியும் சொல்லி அவர் சொல்றாரு சார். நீங்க என்ன சொல்றீங்க? முடியறது இல்ல. எங்களுடைய பிரதான நோக்கம் என்னன்னா இந்த மக்களிடத்திலிருந்து இவன் நன்மதிப்பு பெறணுங்கிற ஒரு அந்த அடிப்படையில நாங்க என்ன சொல்லணும், அவனுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்து கட்டணத்தை நிர்ணயம் பண்ணி அவனை முறையா முழுமைப்படுத்துவதற்குண்டான வாழ்க்கை தரத்தை உயர்த்துக்குண்டான ஏற்பாடு பண்ணா இந்த நிலைமை போக்கலாம். ஓகே, ரொம்ப நன்றி எங்களுடைய நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி மிஸ்டர் நாராயணன். நன்றிங்க. எப்பவுமே 2 பக்கமும் எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள் மீட் பண்ணாத போதுதான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உருவாகும். 2 பக்கத்திலயுமே ஒரு நல்ல சுமூகமா செயல்பட்டுட்டு போனா எந்த பிரச்சனையும் இல்லாம வாழலாம் அப்படின்றது எங்களுடைய ஒப்பீனியன். கேள்விகள் 1000 நாளை சந்திக்கலாம்.